Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.1 இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கணக்குனா வரைபடம் வரிதல். ஸோ வாங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். y = x² - 4 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி x² - x - 12 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா, முதல்ல இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, y = x² - 4 அது வந்து பரவளையம். ஓகேங்களா, அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம முதல்ல பரவளையம் வரையணும். அந்த பரவளையத்தை பயன்படுத்தி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாரு, x² - x - 12 = 0ன்ட்டு இதுக்கான நேர்கோடு வரையணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வரையலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா y = x² - 4 அதாவது முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனோட மதிப்புகளை நம்ம பிரதிடணும். ஸோ இப்போ நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ என்ன வரும், x வருமா? அப்போ x அதுக்கு முன்னாடி இதை எழுதிங்க, y = x² - 4 என்ற சமன்பாட்டின் மதிப்புகளை எப்பவுமே எல்லா கிராஃப்லையுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான், என்ற சமன்பாட்டின் மதிப்புகளை அட்டவணைப்படுத்த வேண்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அட்டவணைப்படுத்த வேண்டும். எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா y = x² - 4 அதோட மதிப்பு எல்லாத்தையும் இப்போ நீங்கள் அட்டவணைப்படுத்தணும். முதல்ல என்ன வரும், x வருமா? x அப்படியே இப்படி கீழே போகிறோம் பாருங்கள், x வருமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும், x². முதல்ல எப்பவுமே x வரும், எக்ஸ்க்கு அப்புறம் கொஷினில் இருக்கிறது x², அப்புறம் -4, அப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது. ஓகேங்களா, x² - 4y போட்டாச்சா? நம்ம என்ன பண்ணோன்னா -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ -4 -3 இப்படி தானே போடுவோம். -2 -1 0 1 2 3 4 எடுத்தாச்சா? இப்போ x², அப்போ 4² என்ன, 16, 3² 9, 2² 4, 1² 1 0, நெக்ஸ்ட்டு 1² 1, 2² 4, 3² 9, 4² 16 போட்டாச்சா? இப்போ -4 வந்து மாறிலி, அதை அப்படியே போட்டுங்க. எல்லா இடத்துலையும் என்ன வரணும்னா -4 தான் வரணும். போட்டோமா? இப்போ என்ன பண்ணால் ஒய்யோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், x² இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், x² - 4, x²லேருந்து -4 அதாவது இது ரெண்டு தான் நம்ம மைனஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 16 - 4 என்ன வரும், 12 வருமா? 9 - 4 5, 4 - 4 0, 1 - 4 -3, அப்புறம் இங்கே எதுவுமே இல்லை, -4 அப்படியே வரும். 1 - 4 என்ன வரும், -3 வருமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 - 4 அதாவது +4 - 4 அப்போ கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், 0 வரும். 9 - 4 என்ன வரும், 5, 16 - 4 12 போட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், கொடுத்துருக்க புள்ளிகள்னு எடுத்து எக்ஸோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூயும் ஜாயின் பண்ணி எழுதிடலாம். எழுதுகிற பாருங்கள், அதே போல் எழுதிங்க. என்ன பண்ணணும், புள்ளிகள், ஏன்னா நம்ம வரைபடத்தில் குறிக்கணும் இல்லையா. ஸோ புள்ளிகள் = x, முதல்ல எக்ஸோட வேல்யூ -4, ஒய்யோட வேல்யூ 12. அது போல் ஃபுல்லாகவே எழுதிங்க. -3, 5, -2, 0, -1, -3, 0, -4. அடுத்து பாருங்கள், 1, -3, 2, 0, 3, 5, 4, 12 எழுதியாச்சா? இப்போ இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், வரைபடத்தில் மார்க் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் அளவு திட்டம் எழுதணும். ஓகேங்களா, அளவு திட்டம் பாருங்கள், x அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, y அச்சு 1 சென்டிமீட்டர் = நம்ம 2 அலகுன்னு எடுத்துருக்கோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு மார்க் பண்ணிடுவோம் அதை கிராஃப் பேப்பரில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா புள்ளிகள், அந்த எல்லா புள்ளிகளையும் இந்த கிராஃப் பேப்பரை இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணலாமா? முதல் புள்ளி என்னென்னு பாருங்கள். முதல் புள்ளி பார்த்தீங்கன்னா -4, 12 இருக்குது. ஸோ பாருங்கள், -4, 12 மார்க் பண்ணிக்கலாமா? -4, 12 இது போல் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போ நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணால், நம்ம இந்த மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு பரவளையம் வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாமா? முதல் புள்ளியிலேருந்து ஆரம்பிங்க. முதல் புள்ளியிலேருந்து ஆரம்பித்து நம்ம மார்க் பண்ண எல்லா புள்ளியும் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுங்க. கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, ஒரு புள்ளி அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேர்கோடு வரைய போகிறோம். முதல்ல இப்போ நம்ம பரவளையத்தை வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா, இது போல் ஒரு பரவளையம் வரைஞ்சிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேர்கோடு வரைய போகிறோம்.
இப்போ கொஷின் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது y = x² - 4 இதுக்கான பரவலையும் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம இந்த நேர்கோடை வந்து கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல y = x² - 4 இந்த y = x² - 4 வந்து இந்த x² - x - 12 = 0 கழிக்கணும். அதை எப்படி கழிக்கலான்ட்டு இப்போ கீழே பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்காங்க, அந்த 2 கோடை எடுத்து எழுதிங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, y = x² - 4 இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, x² - x - 12 = 0 கொடுத்துருக்காங்களா. நம்ம எடுத்து எழுதும் போது என்ன பண்ணால் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் வந்து கழிக்கலாம் பாருங்கள். முதல்ல சமன்பாடு 1 இதை நம்ம 1 2ன்னு எடுத்துக்கலாம். equation 1 equation 2 ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1லேருந்து 2ஐ கழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிட்டீங்க. எப்பவுமே இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா. அப்போ x² - 4 = y இந்த பக்கம் வந்துடும். அடுத்து கீழே பாருங்கள், x² - x - 12 = 0 இருக்கா. இந்த 3 எது முதல்ல வரும், x தானே முதல்ல வரும். அப்போ -x அப்புறம் இது வரும் x² + x². அடுத்து என்ன வரும், 12 வருமா, -12 = 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். குறியெல்லாம் மாற்றுங்க பார்க்கலாம். மைனஸில் இருக்கா, அப்போ என்ன வரும், ப்ளஸில் இருக்க மைனஸ் வரும், மைனஸில் இருக்குது ப்ளஸ் வரும், ப்ளஸில் இருக்குது அப்போ மைனஸ் வரும். பாருங்கள், +x² - x² மாற்றணும், குறியை தான் பார்க்கணும். கேன்சல் ஆகிடுமா. அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, +x இருக்கா, x + 12 - 4 அப்போ ஆன்சர் என்ன, +8. அப்போ x + 8 = y. இதுதான் என்னன்னா நேர்கோடோட சமன்பாடு. இப்போ இந்த சமன்பாடோட மதிப்புலாம் நம்ம என்ன பண்ணால் அட்டவணைப்படுத்தணும். இப்போ அவங்க எப்படி அட்டவணைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல x எடுத்து எழுதிங்க, x. அடுத்து என்ன வரும், x + 8 இருக்கா, x 8 லாஸ்ட்டாக y. இப்போ என்ன பண்ணலாம், அதே போல் நம்ம -4லேருந்து +4 வரைக்கும் எடுத்துக்கலாம். -4 -3 -2 -1 0 1 2 3 4 எடுத்தாச்சா. 8 வந்து மாறலையே, அந்த 8 அப்படியே வச்சுக்கோங்க. 8 போட்டாச்சா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து இது கழிச்சிடும் பார்க்கலாம். 8லேருந்து 4 போச்சுன்னா ஆன்சர் என்ன, 4. 8லேருந்து 3 போச்சுன்னா 5. 8லேருந்து 2 போச்சுன்னா 6. 8லேருந்து 1 போச்சுன்னா 7. இங்கே எதுவும் இல்லை, அப்போ 8 அப்படியே வரும். இப்போ 8ல் இங்கே +1 இருக்கா, அப்போ 8 + 1 என்ன வரும், 9. 8 + 2 10. 8 + 3 11. 8 + 4 12 போட்டாச்சா. இப்போ அதே போல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புள்ளிகள்ன்ட்டு x y அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். புள்ளிகளை எடுத்து எழுதியாச்சா. இப்போ இந்த புள்ளிகளை நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் வரைபடத்தில் மார்க் பண்ணோம். ஓகேங்களா. வாங்க நம்ம எல்லா புள்ளியும் மார்க் பண்ணிடலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, -4, -4 -4 +4 அப்போ இங்கே மார்க் பண்ணிங்க, -4 +4 நம்ம அது எழுதக்கூட தேவையில்ல, நம்ம மார்க் பண்ண மட்டும் போகணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -3, -5 -3, ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். -2, -6 -2, 6 அப்புறம் பாருங்கள் -1, 7 -1, 7 மார்க் பண்ணிட்டோமா. அடுத்து பாருங்கள் 0, 8 0, 8 அடுத்து 1, 9 1, 9 அப்புறம் 2, 10 அப்புறம் 3, 11 கடைசியாக 4, 12. ஓகேங்களா. இப்போ நம்ம மார்க் பண்ண பார்த்திங்களா, இந்த எல்லா புள்ளியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே லைனாக இணைச்சிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணோம். ஓகேங்களா. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். படச்சா இதுதான் என்னன்னா நேர்கோடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் கொஸ்டின் பாருங்கள். y = x² - 4 வரைபடம் வரைய சொல்லியிருந்தாங்க. நம்ம அதுக்கான பரவளையம் வரைஞ்சாச்சு. அடுத்து நேர்கோடை மார்க் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதையும் மார்க் பண்ணியாச்சு. இந்த சமன்பாட்டோட கடைசி ஸ்டெப் என்னென்னா இதோட தீர்வுகள். அந்த தீர்வுகளை தான் நம்ம எடுத்து எழுதணும். சரி வாங்க நம்ம எடுத்து எழுதிடலாம். ஏன்னா வந்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அந்த பரவளையம் வந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த பரவளையமாக அந்த நேர்கோடும் வெட்டும் புள்ளிகள் தான் தீர்வுகள். இதோட தீர்வுகள் அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பரவளையம் எடுத்து எழுதிங்கன்னா y = x² - 4 என்ற பரவளையமும் x² - x அடுத்து என்ன -12 = 0 என்ற நேர்கோடும் வெட்டும் புள்ளிகள் -3, 5 மற்றும் 4, 12 ஆகும். ஓகேங்களா. எனவே therefore x² - x - 12 = 0 இன் தீர்வுகள் -3, 4 ஆகும்.
ஓகேங்களா. ஏன் -3,4னா எக்ஸ் ஆயத்தொலைவுகள் தான் நம்ம தீர்வுன்னு எழுதணும். -3,5லையும் 4,12லையும் எந்த நம்பர் வந்து எக்ஸ் ஆயத்தொலைவுகள்னா -3 எக்ஸ் ஆயத்தொலைவு, 4 எக்ஸ் ஆயத்தொலைவு. அதனால அதை வந்து தீர்வுகள்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு இதோட முடியுது.